ஹாய் எல்லாருக்கும். எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ஆரோ வாட்டரை நாமளே எப்படி ஈஸியாக ஃபில்டர் மாற்றலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சர்வீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால ஃபில்டர் போயிருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி வர ஃப்ளோவே சுத்தமாக நின்றுச்சு. அது சரி பண்ணிடலாம் இப்போது. ஃபஸ்ட்டு இந்த வர கேட் வால்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேருந்து தான் போய் உள்ளே ஃபில்டர் ஆகி ஃபில்டர் மெஷின்லேருந்து மெஷினுக்குள்ளே போய் நமக்கு தனியாக ஃபில்டர் ஆகி வரும். ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டரை கழட்டிடலாம். நம்ம எடுக்கும் போதே இந்த டியூப் கட் ஆயிடுச்சு, அவ்வளோ இத்து போயிருக்குது அந்த டியூப்பு. முதல்ல சுற்றி கழட்டிடலாம். திருக்குனாலே வந்துடும் ஈஸியாக. அதே மாதிரி அவுட்லெட்லேருந்து வரதையும் நம்ம லைட்டாக பிடிங்கி விட்டாலே வந்துடுது. இதுதாங்க ஃபில்ட்ரு. ஃபில்டருக்குரிய கேபின் இதுதான். இப்போ மேலே இருக்கிற மூடியை கழட்டலாம். இது அப்படியே லைட்டாக திருக்குனாலே வந்துடும். பாருங்கள் ஃபில்ட்ரு எவ்வளோ டஸ்ட் ஆகி போயிருக்குதுன்னு. ஃபில்டரே போச்சு. இதுக்கு மேலே தண்ணி குடித்தா நமக்கு சளி காய்ச்சல் எல்லாமே வந்துடும். அதெல்லாம் விட முதல்ல தண்ணியே வரல, சுத்தமாக அடைச்சிக்கிடுச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ புது ஃபில்டர் வாங்கியிருக்கேன். இந்த புது ஃபில்டர் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த புது ஃபில்டருக்கும் பழைய ஃபில்டருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் நீங்களே. பழைய ஃபில்டர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே உள்ள நஞ்சு போயிருக்குது. புது டியூப்பும் வாங்கியாச்சு. ஏன்னா ஆல்ரெடி இருந்த டியூப்பு ரொம்ப இத்து போய் உடஞ்சி போச்சு. எடுக்கும் போதே உள்ள ஸ்டக்காகி உடஞ்சிருச்சு. இந்தப்படி ஈஸியாக வர மாதிரி தான் இருக்குது. கிச்சனில் இருக்கிறதுனால அந்த சமைக்கிற எண்ணெய் எல்லாம் பட்டு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கு. இது அதுக்குள்ளே போடுற சோடியம் பால்ஸு. ஆல்ரெடி உள்ளே இருந்த சோடியம் பால்ஸு கரைஞ்சி உடஞ்சி போயிருக்குது. இது அவ்வளோதான், தூக்கி போட்டுடலாம். இது வேஸ்ட் தான். நான் புதுசாக வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி உள்ளே இருக்க ரப்பர் சீலுமே போச்சு, கிடைக்கல. கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது திறக்கக்கூடிய டூல் இது. இதை வச்சு தான் திறக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திரும்ப நம்ம டைட் வைக்கும் போது எவ்வளோதான் கையில் டைட் பண்ணாலும் டைட் ஆகாது. இதை வச்சு ஓரளவு டைட்டு ஏற்றிக்கலாம். இப்போ இந்த ஃபில்டருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒட்டி இருந்தது, இந்த சோடியம் பால்ஸு எல்லாம் நொறுங்கி போச்சு. இப்போ அந்த ஃபில்டருக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடலாம். இது இந்த பழைய ரப்பர் சீலு. ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி உள்ளே விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபில்டரை உள்ளே போட்டலாம். மேலே இருக்க அந்த டாப் மூடியும் மெயினாக கழுவணும். இது மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவுட்டு இன்னுன்னு. அதுபடி தான் நம்ம கரெக்டாக டியூப்பை கனெக்ஷன் பண்ணணும். இதில் கனெக்ஷன் நம்ம மாற்றி கீற்றி கொடுத்தோம்னா அப்புறம் ஃபில்டர் ஆகாது தண்ணி. அந்த ப்ளக்கை கழட்டிட்டு மிஷினை கழட்டிடலாம். இந்த மேலே இருக்க டாப்பை லைட்டாக தூக்கிட்டு இந்த கண்டெய்னர் உருவுனா அப்படியே வந்துடும். இந்த கண்டெய்னர் இப்போ கீழே வச்சுட்டு அந்த மிஷினை இப்போ கழட்டிடலாம். மெஷினே கழட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா மெஷினில் டியூப்பு உடஞ்சி பாதி உள்ளே நின்றுக்குச்சு. அந்த டியூப்பை வெளியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம புதுசாக ஒன்று டியூப்பை உள்ளே மாட்டணும். அப்போ அந்த மிஷினை கழட்டினா தான் பண்ண முடியும். இதான் இன்னில் போகிற டியூப்பு தான் உடஞ்சி உள்ளே நின்றுக்குச்சு. அதை ஏதாவது ஒரு டூலை வச்சு வெளியே எடுக்கணும். இதுதான் அந்த உடஞ்சி நின்னது. நம்ம ஒரு சிஸ்டரை வச்சே வெளியே எடுத்துட்டேன். ரொம்ப நேரம் போராடி ஒரு வழியாக அதை வெளியே எடுத்தாச்சு. உள்ளே ஒரு ரவுண்டாக ஒரு ரப்பர் சீல் இருக்கும். அதுதான் தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் தடுக்கும். அதை நம்ம கீழே போட்டோம்னா அது திரும்ப உள்ளே பொருத்திடலாம். இப்போ நம்ம புதுசாக ஒன்று டியூப் எடுத்து தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணுறது சமமாக இருக்கணும். கொஞ்சம் சைடாவோ கிராஸாவோ கட் பண்ணிட்டா தண்ணி லீக்கேஜ் ஆகும். நம்ம கட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். சமமான அளவில் கட் பண்ணணும்.
அந்த மிஷினை மாட்டிடலாம். ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டியூப் கனெக்ஷன் பண்ணிடலாம். அது வந்து பியூரிஃபையரில் மாட்டுறதுக்கான வால்வு. இப்போ ஃபில்டரை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, இந்த ஃபில்டரை உள்ள எடுத்த இடத்துலையே திரும்ப அதில் காடி மாதிரி இருக்கும், அதில் உள்ள வச்சு அமுக்கணும்னா நின்றுக்கிறோம். அப்புறம் சோடியம் பால்ஸ் நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் ஒரு 4 பால் போட்டால் போதும். அவ்வளோதான். 4 பால் சென்டரில் தான் போடணும், சைடில் போடவும் முடியாது. அப்புறம் நம்ம ரப்பர் சீல் போச்சு, அதனால கடையிலேருந்து ஒரு ரப்பர் கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த சீலை போட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வச்சு திருக்கிட்டு அந்த நம்ம டூல் வச்சுருக்கோம், அந்த டூலை வச்சு நல்லா டைட் பண்ணிட்டா இனி தண்ணி லீக்கேஜ் ஆகாது. அவ்வளோதான். ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது இவ்வளோ தான், சிம்பிளான ஒர்க். இது நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். இப்போ அது அவுட்டு மட்டும் பார்த்து கொடுத்தா போதும். இப்போ அதில் இருக்கிற வால்வெல்லாம் கரெக்டாக மாட்டிட்டு அவுட்டு தனித்தனியாக இருக்கும், அதை எடுத்து கரெக்டாக கனெக்ஷன் பண்ணிடுவோம். ஃபில்டரை அதோட ஹேங்கரில் மாட்டிடலாம். இப்போ வந்து ஃபில்டருக்கு அவுட்டர்லேருந்து வர தண்ணி அதை வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இது வந்து ஃபில்டர் ஆகி மிஷின்குள்ளே போய் ஃபில்டர் ஆகிறது, நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆகிறது. அதை வந்து நம்ம இதை மிஷினில் இன்னில் கொடுத்துடலாம். அது போக இதில் போய் மிச்சம் வர கழிவு தண்ணி தான் அந்த கீழே வர டியூபு, அந்த டியூபையுமே மாற்றணும் தான். இப்போ வெளியேருந்து வர டியூப்பை ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகிறது அதையும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான், எல்லா அசம்பிளுமே பண்ணியாச்சு. இப்போ அந்த வெளியே அவுட்டு வர்றது அதுலேயுமே குழாய் உடஞ்சி நின்றுக்குச்சு, ரொம்ப இத்து போய் தான் இருக்குது அந்த இதுவும் ஒரு வழியாக எடுக்க முடியாமல் எடுத்துட்டேன். இப்போ அதுக்குமே ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அதுக்குமே புது டியூப் போட்டாச்சு. மொத்தம் எல்லா டியூப்புமே புதுசு போட்டாச்சு. இப்போ மிஷினை ஒரு வழியாக ஃபிட் பண்ணிட்டு இந்த டேங்கையும் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வால்வை திறந்து விட்டுருவோம். இப்போ சுவிட்சை போட்டு பார்ப்போம். ஃபில்டருக்குள்ளே தண்ணி இறங்க கொஞ்சம் நேரம் ஆகும். நான் போட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃபில்டரில் தண்ணி நிறைஞ்சி அதுலேருந்து மிஷினுக்கு போய் அதுக்கப்புறம் தான் தண்ணி வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். போட்டோடனே தண்ணி வராது, மிஷின் வைப்ரேஷன் ஆகிறது தெரியும். அது வரைக்கும் மிஷின் மேலே இருக்க டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதான். பூரா எண்ணெய் பிசுக்காக இருக்குது கிச்சனில் இருக்கிறதுனால, அதனால் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி ஒரு டவல் எடுத்து தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி விழுகுது, ஃபில்ட்ரேஷன் ஆகி இப்போ தண்ணி நல்லாவே ஃப்ளோ இருக்குது ஃபஸ்ட்டை விட. இது வந்து அவுட்லெட்டு. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக இதே மாதிரி வீட்டில் நீங்களே மாட்டிக்கலாம். எனக்கு ஆன செலவு வெறும் ஃபில்ட்ரு ஒரு 55 ரூபா, இந்த டியூப் ஒரு 30 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 200 முடிஞ்சது. இது சர்வீஸ் கால் கூட்டம் 1000 ரூபா கேட்பாங்க, இது நம்ம வீட்டிலே 200 ஈஸியாக முடிச்சிடலாம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க.